சிங்கப்பூரின் புகழ்பெற்ற பட்டய கணக்காளர், கவிஞர், நாடறிந்த நாவன்மை மிக்க பேச்சாளர், எங்கள் ஜமால் முகமது கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சிங்கப்பூர் கிளையின் தலைவர் முனைவர் மு.ஆ. காதர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஒரு அற்புதமான நிகழ்வு சரியான காலகட்டத்தில் இங்கே இடம்பெறுவதாக நான் கருதுகிறேன். உலகம் முழுவதும் தாய்மொழி தினத்தை கொண்டாடுகின்ற மாதம் இது, பிப்ரவரி மாதம். குறிப்பாக இந்த ஆண்டு உலக தாய்மொழி தினத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டு, 25வது ஆண்டாக உலகம் முழுவதும் தன் தாய்மொழியை கொண்டாடி மகிழக்கூடிய ஆண்டு. மௌலானா அவர்கள் 25 நூல்களை தந்திருப்பதாக சற்று முன் பேசிய முனைவர் ஷேக் அலாவுதீன் அவர்கள் கூறினார்கள். 25 நூல்கள், தமிழ் அன்னையை போற்றக்கூடிய 25வது ஆண்டு வெள்ளி விழா காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடப்பது தமிழ் தாய்க்கு மணிமகுடம் சூட்டுவதைப் போல் நூலாசிரியர் அவர்கள் தமிழ் தாய்க்கு மலர் மாலை கோர்த்து கண்ணியம் செய்வதைப் போல் இந்த நிகழ்வு அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். சற்று முன் நாம் கண்டுகளித்த காணொளியில் 3 முக்கிய சிறப்புகள் நூலாசிரியர் சங்கை மிகு மௌலானா அவர்களுக்கும் அவர்கள் எழுதிய நூல்களுக்கும் இருப்பதாக நான் கருதுகிறேன். 3 முக்கிய சிறப்புகள். முதலாவதாக, நாயகர் பன்னிரு பாடல் என்பது மௌலானா அவர்களுடைய முதல் நூல். தமிழ் இலக்கியத்தில் இது புது வகையான பிரபந்தத்தை தோற்றுவித்திருக்கிறது என்று இலங்கை பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் திரு வித்யானந்தன் ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார். இரண்டாவது சிறப்பு, ஈழ வள நாட்டில் பயிர் பெருக்க வாரீர் என்று மூத்த தமிழறிஞர் மௌலானா அவர்கள் 1967ஆம் ஆண்டு எழுதிய அந்த நூல் இலங்கை சாகித்திய மண்டல விருது பெற்ற ஒரு கவிதை தொகுப்பு. மூன்றாம் சிறப்பு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ஔவை நடராசன் அவர்கள் மௌலானாவை பற்றி குறிப்பிடும் பொழுது, இந்த மூத்த தமிழறிஞர் தமிழுக்கு கிடைத்த பொன்னாரம் என்றும், தமக்கு தமிழாசிரியராக இருப்பதற்கு மௌலானா அவர்கள் தகுதி படைத்தவர்கள், தனக்கே தமிழாசிரியராக இருப்பதற்கு மௌலானா அவர்கள் தகுதி படைத்தவர்கள் என்றும் அவர் புகழாரம் சூட்டுகிறார். சங்க இலக்கியத்தை தங்க இலக்கியமாக தந்த தமிழறிஞர் நமது மௌலானா அவர்கள். தமிழ் அறிஞர் அவர்களுடைய குறிஞ்சி சுவை மற்றும் பாலை நிலங்களில் வாழ்ந்த பண்டை தமிழ் மக்களின் வாழ்வியலை, அழகியலை அவர்களுடைய படைப்புகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த நூலாசிரியர் சங்கை மிகு ஞானத்தந்தை ஜமாலியா அஸ்-சையத் ஹலீலுல் மௌலானா அவர்களை 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1985ஆம் ஆண்டு முதன்முறையாக சென்னையிலே என் மூத்த சகோதரர் எழுத்தாளர் நாகூர் ரூமியுடன் நான் சந்தித்திருக்கிறேன். முதல் சந்திப்பு 40 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு சிங்கப்பூரிலே எங்கள் ஜமால் முகமது கல்லூரி தோழர்கள் சுபஹான் ஹாஜா மூலமாக 3 முறை சிங்கப்பூரிலே நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களிடத்திலே நான் கற்றதும் பெற்றதும் ஏராளம். அதனால்தான் இங்கே இந்த அரங்கத்தில் உங்கள் முன் நான் நிற்கின்ற வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன். இந்த மௌலானாவை
நான் பார்த்ததிலும் படித்ததிலும் கற்றதிலும் பெற்றதிலும் இந்த மௌலானாவுக்கும் அந்த மௌலானாவுக்கும் ஒரு தொடர்பும் ஒரு ஒப்பீடும் இருப்பதாக நான் கருதுகிறேன். நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகிறது. இந்த மௌலானா என்று நூலாசிரியரை சொல்லும் பொழுது அந்த மௌலானா என்று ஒன்று குறிப்பிட்டேனே, அது எந்த மௌலானா என்று உங்களுக்கு தோன்றலாம். துருக்கி நாட்டிற்கு நான் சென்றிருந்த பொழுது எனது மூத்த சகோதரர் பேராசிரியர் முகமது ரஃபி, அவர் நாகூர் ரூமி என்ற பெயரிலே புனை பெயரிலே 75 நூல்கள் எழுதியிருக்கிறார். நான் துருக்கிக்கு போகிறேன் குடும்பத்தோடு என்று சொன்ன பொழுது, நீ மௌலானா ஜலாலுதீன் ரூமியுடைய அடக்க ஸ்தலத்திற்கு சென்று வா என்று எங்கள் அண்ணன் சொன்னார். அவர்தான் அந்த மௌலானா. துருக்கி நாட்டிலே கொன்யா என்ற நகரிலே மௌலானா ரூமி அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. நீங்கள் சென்றிருக்கலாம். மௌலானா மியூசியம், மௌலானாக்கு வேறு ஸ்பெல்லிங் போடுவாங்க, மௌலானா மியூசியம் என்று அங்கே இருக்கிறது. அங்கே நுழைந்தவுடன் ஒரு பதாகை, அங்கே ஒரு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 7 அட்வைசஸ் ஆஃப் மௌலானா என்று எழுதப்பட்டிருக்கும். மௌலானா அவர்களுடைய 7 அறிவுரைகள். அதை எதற்கு நான் இங்கே சொல்ல வேண்டும் என்றால், மௌலானா ரூமி அவர்களுடைய அந்த சிந்தனையும் நமது நூலாசிரியர் முத்தமிழறிஞர் ஜமாலியா அஸ்ஸையத் கலீலுல் மௌலானா அவர்களுடைய சிந்தனையும் அங்கே சங்கமிக்கிறது. ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து செல்கிறது. அவர்கள் ஒத்த கருத்துடைய சிந்தனைகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வியலுக்காக சில செய்திகளை நாம் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் மௌலானா ஜலாலுதீன் ரூமி அவர்களும் அந்த கருத்தை தழுவி நூலாசிரியர் அவர்கள் தன்னுடைய படைப்புகள் வாயிலாகவும் சொல்லின் வாயிலாகவும் அவர்கள் கூறிய வழிகாட்டுதலின் வாயிலாகவும் சொன்ன 7 செய்திகளை சொல்லி நான் விடைபெற விளைகிறேன். மௌலானா ஜலாலுதீன் ரூமியும் முத்தமிழறிஞர் கலீலுல் மௌலானா அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். 7 அறிவுரை மனித வாழ்வுக்கு. நம்பர் 1, தாராளத்திலும் பிறருக்கு உதவி செய்வதிலும், தாராள தன்மையிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் நீ நதியை போல் இரு. நதி போலே ஓடிக்கொண்டிருன்னு ஒரு பாடல் இருக்கு. ஸோ பிறருக்கு உதவி செய்வதிலும் தாராள மனப்பான்மையிலும் நீ ஒரு நதியை போல் இரு. அட்வைஸ் நம்பர் 1, அறிவுரை நம்பர் 1. 2வது, கருணையிலும் இரக்கத்திலும் சூரியனை போல் இரு. கருணையிலும் இரக்கத்திலும் சூரியனை போல் இரு. அறிவுரை 3, பிறரின் குறைகளை மறைப்பதில், இது முக்கியமான ஒரு செய்தி, எல்லோருக்கும் இதில் ஆன்மீக கருத்து பொதிந்து கிடக்கிறது. பிறருடைய குறையை மறைப்பதில் நீ இருளை போல் இரு. இருட்டு மாதிரி போயிடணுமா, இருட்டாகிவிடு, இரவை போல் இரு. பிறருடைய குறையை மறைப்பதில் நீ இருளை போல் இரு. 4, அறிவுரை 4, கோபத்திலும், இது ரொம்ப அற்புதமான மெசேஜ், கோபத்திலும் சீற்றத்திலும் பிணத்தை போல் இரு. இதில் ஆங்கிலத்தில் அது அழகிய சொற்களால் ஆங்கிலத்திலே அங்கே கொன்யாவிலே டர்க்கியில் அவங்க வச்சுருக்கிறாங்க அழகான இன் ஆங்கர் அண்ட் ஃபியூரி பி லைக் டெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் அப்படியே அதை மனசில் மொழிபெயர்த்தேன். கோபத்தில் நீ மரணித்து விடு. உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ நீ நம்மளை அப்படியே ஒரு ஜனாசாவாக மாறிடுங்கிறாங்க. கோபம் வரும்போது நீங்கள் ஜனாசாவாக மாறிட்டா, மரணித்து விட்டால், பிணமாக போய்விட்டால் எவ்வளவு பெரிய நன்மை. அதான் மௌலானா அவர்கள் சொல்லுகின்ற 4வது அறிவுரை. 5, பணிவிலும் அடக்கத்திலும் பூமியை போல் இரு. இதில் அந்த அடக்கம்ங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது 2 பெருந்தகைகள் என் கண் முன்னால் வருகிறார்கள். ஒன்று
முத்தமிழறிஞர், மூத்த தமிழறிஞர், நூலாசிரியர் கலீலுல் மௌலானா அவர்களை 4 முறை சந்தித்திருக்கிறேன். அடக்கம் என்றால் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். எனக்காக நிறைய துவா செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய துவாவின் பொருட்டு நிறைய பலனை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நிறைகுடம் போல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மௌலானா அடக்கத்தின் அடையாளமாக வாழ்ந்து காட்டினார்கள். அடக்கம் என்ற சொல்லுக்கு என்னுடைய தாய் மாமா கலை மாமணி கவிஞர் நாகூர் சலீம் சன் டிவியில் ஒரு பேட்டி அவர்கள் கொடுத்தது ஞாபகம் வருகிறது. கவிஞர் நாகூர் சலீம் என்பவர்கள், எங்கள் நாகூர்காரர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு தெரியாது. 10,000 இஸ்லாமிய பாடல்களை எழுதி இஸ்லாமிய உலகிலே ஒரு கண்ணதாசனை போல் போற்றப்பட்டவர். இசைமுரசு நாகூர் ஈயம் ஹனீஃபா அவர்களுக்கு பல பாடல்களை எழுதி தந்த கவிஞர் நாகூர் சலீம். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீ லைஃப்பில் பாட்டே பாடாத, உன் குரலை துறக்காத, பேசுகிறதோடு நிறுத்திக்க. உன் குரலை கேட்டால் ராக பிரேதம் மாதிரி, பிரேதம்னா மையத்து, ராகம் வந்து மையத்து மாதிரி வெளியே வரதான் என் குரல்லேருந்து. அந்த பாடலை நீங்கள் விளங்கிக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். யார் அந்த நாகூர் சலீம்ங்கிறதுக்காக. தீனோரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு. இதெல்லாம் எங்கள் மாமா, தாய் மாமா, எங்கள் அம்மாவுடைய அண்ணன் எழுதின பாட்டு. அவர்கிட்ட சன் டிவியில் ஒரு செய்தி கேட்குறாங்க, கவிஞர் நாகூர் சலீம் அவர்களே, 10,000 பாடல்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிய வருது. இவ்வளவு ரொம்ப 10,000 பாட்டு எழுதிட்டு இப்படி ரொம்ப அடக்கமாக இருக்கிறீங்களே, ரொம்ப அடக்கமாக இருக்கீங்களே. மௌலானா ரூமியுடைய செய்தி, பணிவிலும் அடக்கத்திலும் பூமியை போல் இரு. இவ்வளவு அடக்கமாக இருக்கிறீங்களே. அதுக்கு கவிஞர் சலீமுடைய பதில் சன் டிவியில், அது ஒன்றும் இல்லைங்க, இந்த உலகத்துலேருந்து ஒரு நாளைக்கு இறந்து போக போகிறோம். இந்த மண்ணில் இந்த உடலை போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. இந்த மண்ணில் இந்த உடம்பை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. இனிமேல் தான் அந்த மெசேஜ், ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், ஆன்மீக செய்தி சொல்கிறாரு. அடக்கமாக போகிறவன் அடக்கமாக தானே இருக்கணும். மண்ணில் அடக்கமாக போகிறவன் அடக்கமாக தானே இருக்கணும். இதைத்தான் மௌலானா ரூமி அவர்களும் கலீலுல் மௌலானா அவர்களும் இந்த உலகிற்கும், அவர்களுடைய மாணவர்களுக்கும் அவர்களுடைய சீடர்களுக்கும் வாழ்வியல் நெறியாக புகட்டியது, பணிவிலும் அடக்கத்திலும் பூமியை போல் இரு. 6வது அறிவுரை, தாங்கிக் கொள்வதில் கடலை போல் இரு. இன்டாலரன்ஸ், தாங்கிக் கொள்வதில் கடலை போல் இரு. நிறைவாக 7வது அறிவுரை, என்னவாக இருக்கிறாயோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இரு. என்ன பந்தா பண்ணாத, ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணாத, பெருசாக இருக்கிற மாதிரி காட்டாத, பூரி செட்டு மாதிரி உப்பிக்கிட்டு இருக்காத. ஒன்றுமே 1 லட்ச ரூபா பணம் வச்சுருப்பான், 1.5 கோடி ரூபா இருக்கிற மாதிரி காமிப்பான். என்னவாக இருக்கிறாயோ அதுவாகவே தோன்று, அல்லது எப்படி தோன்றுகிறாயோ அதுவாகவே இரு. இங்கே மௌலானா ரூமி அவர்களுடைய கருத்தை நான் சொன்னதாக மட்டும் சபையினர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வழிமுறைகள் எல்லாம், வாழ்வியல் நெறிகள் எல்லாம் நம்முடைய மூத்த தமிழறிஞர் கலீலுல் மௌலானா அவர்களுடைய படைப்புகள் வாயிலாகவும், அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவின் வாயிலாகவும், அவர்கள் செய்த கல்வி பணியின் வாயிலாகவும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு கல்வி தந்தையாக, ஒரு ஆசிரியராக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் 30 ஆண்டு காலம். எனக்கு ஒரு எண்ணம் தோன்றிற்று, ஒரு கல்வியாளராக, ஒரு ஆசிரியராக 30 ஆண்டுகள் பணியாற்றிய இந்த பெருமகனின் படைப்புகளை மாணவ சமூகம் படித்து பயன்பெற வேண்டாமா? எனவே
நான் ஒரு முடிவெடுத்தேன். மௌலானா அவர்கள் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக, பற்றின் காரணமாக சென்ற வாரம் திருச்சி ஜமால் முகமது கல்லூரிக்கு, எங்களுடைய ஞானத்தாய் ஜமால் முகமது கல்லூரிக்கு சென்ற வாரம் நான் போயிருந்தேன். ஜமால் முகமது கல்லூரி முதல்வரை சந்தித்து மௌலானா அவர்களுடைய இலக்கியங்கள், தமிழ் தாய்க்கு அவர் வழங்கிய பங்களிப்புகள், பட்ட படிப்பு பயில்கின்ற மாணவர்களுக்கு, பிஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி மாணவர்கள் தங்களுடைய ஆய்வுக்காக மௌலானாவுடைய படைப்புகளை எல்லாம் அவர்கள் பயில வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லி ஜமால் முகமது கல்லூரியினுடைய தமிழ் துறை நூலகத்திலே இந்த நூல்களெல்லாம் இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். மௌலானா அவர்களை கல்வி தந்தையாக, ஆன்மீக தந்தையாக உலகில் பல மாணவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாப்பா என்று அன்போடு பலரும் அழைப்பார்கள். வாப்பா என்றால் தந்தை. அவர்கள் அடக்கத்தின் தந்தையாக, ஆன்மீகத்தின் தந்தையாக, தமிழ் இலக்கியத்தின் தந்தையாக, எளிமையின் தந்தையாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். தாயை போற்றிய தந்தையை பார்த்திருக்கிறோமா? மௌலானா அவர்கள் தாயை போற்றிய தந்தை. எல்லோரும் அவர்களை வாப்பா என்று அழைத்ததால் அவர்கள் தந்தையாக விளங்குகிறார்கள். அந்த தந்தை தாயை போற்றுகிறார்கள். எந்த தாயை? பெற்ற தாயை மட்டுமா? அல்ல, தமிழ் தாயை. தமிழ் தாயை போற்றுகின்ற ஒரு தமிழ் தந்தை தான் மௌலானா அவர்கள். நிறைவாக எங்கள் குடும்ப நண்பர், திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் யுகபாரதியினுடைய ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யுகபாரதி, நேற்று இரவு கூட அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன், நாளைக்கு உங்கள் கவிதையை வாசிக்கப் போகிறேன் என்று. அவர் எனக்கு பதிலளித்தார், நீங்கள் பேச்சாளராகவும் வாழ்க என்று எனக்கு பதில் அனுப்பினார். யுகபாரதி கவிதை: விருப்பம் போல் ஆணி அடிக்க, விருப்பம் போல் ஆணி அடிக்க, விடிய விடிய விளக்கெரிக்க. விருப்பம் போல் ஆணி அடிக்க, விடிய விடிய விளக்கெரிக்க, விருந்தினரை உபசரிக்க முடியாத வாடகை வீட்டில், அதாவது வாடகை வீட்டில், ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தால் அங்கே விருப்பம் போல் ஆணி அடிக்க முடியாதான், விடிய விடிய லைட்டை போட முடியாதான். என்னங்க லைட்டை போட்டுக்கிட்டு விருந்தினரை உபசரிக்க, நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்து சுதந்திரமாக சத்தம் போட்டு சிரிக்க முடியாது. இதெல்லாம் கட்டுப்பாடு. விருப்பம் போல் ஆணி அடிக்க, விடிய விடிய விளக்கெரிக்க, விருந்தினரை உபசரிக்க முடியாத வாடகை வீட்டில் வசிக்கலாம். வாடகை வீட்டில் வசிக்கலாம், ஆனால் வாழ முடியாது. இதில் செய்தி என்னவென்றால், இந்த உலக வாழ்வில் வசிப்பது என்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. அடுத்த வினாடி என்ற நூலில் என் சகோதரர் நாகூர் ரூமி அழகாக சொல்லுவார், இந்த உலகில் நாம் வாழ்கிறோமா அல்லது வெறும் மூச்சு விடுகிறோமா? அவர் 83 வயதில் காலமானார். 83 ஆண்டுகள் வாழ்ந்தாரா? 83 ஆண்டுகள் வெறும் மூச்சு விட்டாரா? மூச்சு விடுவது வாழ்க்கை அல்ல. A mere existence is not living. இருத்தல் என்பது வாழ்வது ஆகாது. மௌலானா அவர்கள் இந்த உலகிலே வசித்துவிட்டு போகவில்லை, அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வசித்து காட்டுவது வேறு, வாழ்ந்து காட்டுவது வேறு. மௌலானா அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கியம் இந்த உலகில் தமிழ் அன்னை இருக்கும் வரை மௌலானா இருப்பார்கள். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.